பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பர்கள், இந்த மூல மந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர். அடக்கமாக இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள். சத்தம் போடாமல் சாதனை செய்யக்கூடியதிலே வல்லவர். இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சூரியனுக்கு உரியது, 2 செவ்வாய்க்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது. புதன் 2 முறை இந்த மாதத்திலே பெயர்ச்சி பெறுகின்றார். அதனுடைய கணக்குகளையும் பலாபலன்களையும் மனதில் வைத்து கணக்கு போட்டு பொது பலனோடு சேர்த்து இந்த ஜூன் மாத பலாபலன்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உழைப்புக்கு அஞ்சாத உறுதியான மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த செயலையும் நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். இந்த ஜூன் மாதத்திலே எதையும் யோசித்து செய்வது நன்மையை தரும். கோபமாய் பேசுவதை தவிர்த்து நிதானமாய் பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம், கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் பொழுது, வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவரும் வாடிக்கையாளருடன் நிதானமாய் பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையிலே திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருட்களை கவனமாய் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானத்தை பேசுவதும் காரிய வெற்றிக்கு உதவுவதும் யோசித்து செய்வதும் வேலைகள் சாதகமாய் முடியும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் வரும். வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்தல் அவசியமாகிறது. கூட்டு தொழில் அதிகம் அக்கறை தேவை. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுவர்கள் அதிக பயனை பெறுவார்கள். பயணத்தால் அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக தீர்ப்பீர்கள். பல வரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும்.
பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளிலே நாட்டம் செல்லும் உங்களுடைய பொருட்கள் கவனமாய் பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை. அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கூடுதலாய் பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன? சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றடையும். உடல் ஆரோக்கியம் பெறும். அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. சந்திராசுப தினங்கள் ஜூன் 2, 3, 4, 30 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 14, 15 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5 மற்றும் 4 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலனும் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது. இதே பகுதியில்தான் வருட பலன், மாச பலன், பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.